வணக்கம். செந்தணலின் பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன் தலைப்புச் செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் ஐரோப்பிய ஒன்றியத்தின் மீது நம்பிக்கை இழந்த தமிழர் தரப்பு. செம்மணி போராட்ட களத்தில் குழப்பத்தை ஏற்படுத்திய போலீசார். செம்மணி மனித புதைகுழி அகழ்வில் மண்டை ஓடுகளின்றி மீட்கப்பட்ட எலும்புக்கூடுகள். சிவில் அமைப்புகள் ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் முன்வைத்த கோரிக்கை. 3000 ரூபாவால் அதிகரித்தது தங்கத்தின் விலை. கோமாகம தொழிற்சாலை தீ விபத்து, தமிழ் யுவதி உள்ளிட்ட உயிரிழந்தவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். போலீசாரின் மேசையில் இருந்த மதுப்போத்தல் காணொலியால் எழுந்த சர்ச்சை. கபில சந்திரசேனவின் மர்ம மரணம் தாமதமாக பிரேத பரிசோதனை அறிக்கை பிறப்பிக்கப்பட்ட உத்தரவு. வவுனியாவில் திருட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 கைது. நீர்வீழ்ச்சியில் பாய்ந்த முச்சக்கர வண்டி, 2 பலி, சிறுவர்கள் படுகாயம். கைதிலிருந்து விடுவிக்கப்பட்ட ராகுல் காந்தி, மோடி அரசுக்கு புதிய நெருக்கடி. உக்ரைன் ராணுவ தளபதியை அதிரடியாக பதவி நீக்கிய செலன்ஸ்கி. தொடர்பென விரிவான செய்திகள். செம்மணி மனித புதைகுழி விவகாரம் தொடர்பில் தமது ஒத்துழைப்பை வழங்க ஐரோப்பிய ஒன்றிய தூதுக்குழு இணக்கம் தெரிவித்தாலும் அவர்கள் வழங்கிய வார்த்தைகளில் போதுமான திருப்தி இல்லை என்று காணாமலாக்கப்பட்டோர் சங்கத்தின் தலைவி யுவராச கனகரஞ்சனி தெரிவித்துள்ளார். தூதுக்குழுவை செம்மணியில் வைத்து சந்தித்த விடயம் தொடர்பில் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்ட பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். மேலும் குறித்த விடயம் தொடர்பில் சர்வதேசத்தின் கவனத்துக்கு கொண்டு செல்ல உதவுவதாக தூதுக்குழு தெரிவித்தாலும் அதற்கான தீர்வை பெற்றுத் தருவதற்கான அதிகாரம் தங்களிடமில்லை என்று அவர் தெரிவித்தார். இந்நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய விசேட தூதுக்குழுவினர் செம்மணி மனித புதைகுழியை பார்வையிட விஜயம் ஒன்றை மேற்கொண்டனர். இதன்போது செம்மணி விவகாரம் தொடர்பில் சர்வதேச விசாரணையை வலியுறுத்தி ஏனையின் வீதியில் போராட்டம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த போராட்டத்தில் காணாமலாக்கப்பட்டவர்கள் சங்கம், யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள், அரசியல் பிரமுகர்கள், மத தலைவர்கள், சமூக மட்ட அமைப்புகளின் பிரதிநிதிகள் மற்றும் பொதுமக்கள் என பலரும் இதில் கலந்து கொண்டனர். ஐரோப்பிய ஒன்றியத்தின் பிரதிநிதிகள் இன்றைய தினம் செம்மணி சித்துப்பாத்தி இந்து மயானத்துக்கு வருகை தந்தனர். இதன்போது சித்துப்பாத்தி மனித புதைகுழிக்கு நீதி வேண்டி போராட்டம் ஒன்று மேற்கொள்ளப்பட்டது. இந்நிலையில் அந்த படங்கள் தாங்கிய பதாதைகளை ஊடகவியலாளர்கள் காணொலி மற்றும் புகைப்படம் பதிவு செய்யும் போது அதை மறைக்கும் வகையில் போலீசார் குறுக்கே நின்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் பதாதைகளை ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். காணாமலாக்கப்பட்ட சிறுவர்களின் படங்களை தாங்கிய பதாதைகளையும் ஏந்தி போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதன்போது அவற்றை மறைக்க வேண்டாம் என்று போலீசாருக்கு கூறிய நிலையில் அவர்கள் அங்கிருந்து நகராமல் நின்றதால் போராட்டக்காரர்களுக்கும் போலீசாருக்கும் இடையில் முரண்பாடு ஏற்பட்டது. பின்னர் போலீசார் அங்கிருந்து நகர்ந்து சென்றதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுழியில் புதிதாக 13 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் அவற்றில் சில மனித எலும்பு தொகுதிகள் மண்டையோட்டு தொகுதியின்றி காணப்படுகின்றன. இதேவேளை நேற்றைய அகழ்வின் போது ஏற்கனவே அடையாளம் காணப்பட்ட சிறுவர்களின் 3 எலும்பு தொகுதிகள் உள்ளிட்ட மொத்தம் 4 மனித எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. செம்மணி மனித புதைகுழியிலிருந்து இதுவரை மொத்தமாக 467 மனித எலும்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவற்றுள் 444 எலும்பு தொகுதிகள் அகழ்ந்தெடுக்கப்பட்டுள்ளன. நேற்றைய அகழ்வின் பொழுது சில மனித எலும்பு தொகுதிகள் மண்டைகோட்டு தொகுதி என்று காணப்பட்ட அதேவேளை மேலும் சில இடங்களில் மண்டைகோட்டு தொகுதிகள் குவியல்களாக அடையாளம் காணப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. அரசாங்கத்தால் 2013ஆம் ஆண்டு 5ஆம் மாதம் சுவீகரிப்பு வர்த்தமானி மூலம் வலிவடக்கு மக்களின் 6317 ஏக்கர் காணிக்கான வர்த்தமானியை அரசாங்கம் மீளப் பெறுவதற்கான அழுத்தங்களை வழங்குமாறு ஐரோப்பிய ஒன்றிய பிரதிநிதிகளிடம் சிவில் அமைப்புகளின் பிரதிநிதிகள் எழுத்து மூலம் கோரிக்கை முன்வைத்தனர். இலங்கைக்கான ஐரோப்பிய ஒன்றிய தூதுவர் மற்றும் சிவில் அமைப்பு பிரதிநிதிகளுக்கு இடையிலான உயர்மட்ட கலந்துரையாடல் நேற்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் இடம்பெற்ற போது இந்த கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. இந்த கோரிக்கையில் யுத்தம் நடைபெற்று 35 வருடங்கள் கடந்து பொதுமக்களுடைய காணிகள் பாதுகாப்பு படையால் விடுவிக்கப்படாமல் கையகப்படுத்தப்பட்டுள்ளது. வலிவடக்கு மக்களின் சுமார் 6 ஏக்கருக்கு மேற்பட்ட காணி பாதுகாப்பு அமைச்சால் வர்த்தமானி மூலம் சுவீகரிக்கப்பட்டுள்ள நிலையில் குறித்த வர்த்தமானி இதுவரை மீளப் பெறப்படவில்லை. பொதுமக்களுடைய காணிகளை பாதுகாப்பு தரப்பிடமிருந்து விடுவிப்பதற்கும் சுவீகரிப்பு வர்த்தமானியை மீளப் பெறுவதற்கும் இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தத்தை வழங்குமாறு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுள்ளது. சர்வதேச சந்தையில் தங்கத்தின் விலை மாற்றங்களுக்கு ஏற்ப உள்நாட்டு தங்க விலையில் தொடர்ந்து ஏற்ற இறக்கங்கள் பதிவாகி வருகிறது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று மீண்டும் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை நகைய வியாபாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது. இலங்கையில் தங்கத்தின் விலை இன்று 3000 ரூபாவால் அதிகரித்துள்ளது. நேற்று 24 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,77,000 ரூபாவாக விற்பனை செய்யப்பட்ட நிலையில் இன்று அதன் விலை 3000 ரூபாவால் அதிகரித்து 3,80,000 ரூபாவாக பதிவாகியுள்ளது. தற்போதைய நிலவரப்படி 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,49,600 ரூபாவாக விற்பனை செய்யப்படுகின்றது.
கோமாகம கட்டுமான கைத்தொழில் வலயத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்தில் உயிரிழந்த 5 தொடர்பில் தகவல் வெளியாகியுள்ளது. நேற்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் தமிழ் யுவதி உட்பட 5 பேர் உயிரிழந்தனர். தீ விபத்தில் நச்சுப்புகையை சுவாசித்த பெண் ஒருவர் கோமாகம வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பெனியாய கொலங்கேகமையைச் சேர்ந்த 19 வயதுடைய சகனுதார அட்டகலம்பன கவுடாவலையைச் சேர்ந்த 24 வயதுடைய சச்சின் தில்சான், மஸ்கெலியாவைச் சேர்ந்த 26 வயதுடைய வரதராஜ் தமயந்தி, பன்னிப்பட்டிய பகுதியைச் சேர்ந்த 52 வயதுடைய மரிகு எட்வர்ட், தெனியாய கொலமேவைச் சேர்ந்த திலீத் மதுஷங் ஆகியோரை இவ்வாறு உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதேவேளை கோமாகம கட்டுமான கைத்தொழில் நிலையத்தில் அமைந்துள்ள தொழிற்சாலையில் ஏற்பட்ட தீ விபத்துக்கு மின்கசிவு காரணமாக இருக்கலாம் என்று போலீசார் சந்தேகம் வெளியிட்டுள்ளனர். முல்லைத்தீவு மல்லாவி போலீஸ் நிலையத்தில் எடுக்கப்பட்டதாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. முல்லைத்தீவு மாவட்டத்தின் மல்லாவி போலீஸ் நிலையத்தில் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுப்போத்தல் இருந்ததாக கூறப்படும் காணொளி சமூக வலைதளங்களில் பரவி வருவது சந்தேகத்தை தூண்டியுள்ளது. துணுக்காய் பகுதியில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் ஒருவர் மல்லாவி போலீஸ் நிலைய காவலில் வைக்கப்பட்டார். அந்த வேளை இரவு நேரம் போலீஸ் அதிகாரிகள் அமர்ந்திருந்த மேசையில் மதுப்போத்தல் இருந்ததாக கூறி சந்தேக நபர் தன்னுடைய கைபேசியில் காணொளி பதிவு செய்தார். பின்னர் அவர் விடுவிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த காணொலியை தன்னுடைய சமூக வலைதளத்தில் அவர் பதிவேற்றினார். இதைத் தொடர்ந்து மல்லாவி போலீசார் குறித்த இளைஞரின் வீட்டுக்கு சென்று அவரை எச்சரித்ததோடு போலீஸ் நிலையத்துக்கு வருமாறு அழைப்பு விடுத்தனர். மேலும் போலீஸ் நிலையத்துக்கு வராவிட்டால் போலி வழக்கு பதிவு செய்து சிறையில் அடைப்போம் என்று மிரட்டியுள்ளனர். இதன் காரணமாக குறித்த இளைஞர் தற்போது போலீஸ் நிலையத்துக்கு செல்லாமல் தலைமறைவாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரம் தொடர்பில் சம்பந்தப்பட்ட போலீஸ் அதிகாரி மீது உரிய விசாரணை நடத்தி தேவையான ஒழுங்கு நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று போலீஸ் மாதிபரிடமும் சிவில் பாதுகாப்பு அமைச்சரிடமும் கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மர்மமான முறையில் உயிரிழந்த ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸ் நிறுவனத்தின் முன்னாள் பிரதம நிறைவேற்று பணிப்பாளர் கபில சந்திரசேனவின் மரண விசாரணை தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கையை விரைவில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தப்பட்டுள்ளது. இது தொடர்பான நினைவூட்டல் கடிதம் ஒன்று அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு கொழும்பு கோட்டை நீதவான் நீதிமன்றம் இன்று மீண்டும் அனுப்பியுள்ளது. இந்த சம்பவங்கள் தொடர்பான பிரேத பரிசோதனை அறிக்கை உடனடியாக வழங்குமாறு அரசு சட்ட வைத்திய அதிகாரிக்கு இன்று அறிவிப்பு ஒன்று அனுப்பப்பட்டுள்ளது. இந்நிலையில் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது தடயவியல் அறிக்கை பெறப்படவில்லை என்று கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது. இதற்கமைய பிரேத பரிசோதனை அறிக்கையை உடனடியாக சமர்ப்பிக்குமாறு மீண்டும் நினைவூட்டல் கடிதங்கள் அனுப்பப்பட்டுள்ளன. இதையடுத்து வழக்கு விசாரணை எதிர்வரும் மாதம் 19ஆம் தேதி மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வவுனியாவில் இடம்பெற்ற பல்வேறு திருட்டுச் சம்பவங்கள் தொடர்பில் 3 கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார் தெரிவித்தனர். இந்த கைது நடவடிக்கை நேற்றைய தினம் முன்னெடுக்கப்பட்டது. கடந்த 3 நாட்களுக்கு முன் வவுனியா வைத்தியசாலைக்கு முன்பாக நிறுத்தி வைக்கப்பட்ட மோட்டார் சைக்கிள் திருடப்பட்டது. அத்துடன் ரம்பைக்குளம் பகுதியில் உள்ள கருமாரியம்மன் கோயில் மற்றும் அதே பகுதியில் உள்ள நாகபூசணியம்மன் கோயில், குட்செட் வீதியில் உள்ள கருமாரியம்மன் கோயில், வவுனியா நகர் இலுப்பியடி பகுதியில் உள்ள உணவகம் என்று பல இடங்களில் இவ்வாறான திருட்டு சம்பவங்கள் இடம்பெற்றன. திருடப்பட்ட மோட்டார் சைக்கிளின் உரிமையாளர், உணவக உரிமையாளர் மற்றும் கோயில் நிர்வாகத்தினர் வவுனியா தலைமை போலீஸ் நிலைய குற்றத்தடுப்பு பிரிவு போலீசில் முறைப்பாடு செய்தனர். குறித்த முறைப்பாட்டுக்கமைய வவுனியா தலைமை போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி தலைமையிலான அதிகாரிகள் விசாரணைகளை மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முச்சக்கர வண்டியொன்று மோகினி நீர்வீழ்ச்சியில் விழுந்து விபத்துக்குள்ளானதில் 2 உயிரிழந்தனர். நல்லதண்ணியிலிருந்து மஸ்கலியா நோக்கி பயணித்த முச்சக்கர வண்டியை இவ்வாறு விபத்துக்கு உள்ளாகியது. முச்சக்கர வண்டியில் 2 முதியவர்களும் 2 சிறுவர்களும் பயணித்துள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணையில் தெரிய வந்துள்ளது. காயமடைந்த 2 சிறுவர்களும் தற்போது பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து தொடர்பில் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இனி சர்வதேச செய்திகள். இந்தியாவின் புதுடில்லியில் முன்னெடுக்கப்பட்ட கல்வி முறை எதிர்ப்பு போராட்டத்தின் ஒரு பகுதியாக பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்துக்கு வெளியில் தடுத்து வைக்கப்பட்ட இந்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி விடுதலை செய்யப்பட்டார். சமூக ஊடகங்களால் இயக்கப்படும் கரப்பான் பூச்சி ஜனதா கட்சி இயக்கத்தின் தலைமையில் இடம்பெறும் இந்த ஆர்ப்பாட்டங்கள் 2024 மோடி மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டதிலிருந்து அவரின் அரசுக்குள் ஏற்பட்ட மிக பெரும் சவால்களில் ஒன்றாக உருவெடுத்துள்ளது. இந்த போராட்டக்காரர்கள் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் பதவி விலக வேண்டும் என்றும் தேர்வு முறையில் விரிவான சீர்திருத்தம் செய்யப்பட வேண்டும் என்றும் கோரிக்கை விடுத்தனர். மாணவர்களின் கோரிக்கைகளை அரசு புறக்கணிப்பதாக குற்றம் சாட்டியும் புதுடெல்லியில் நடந்த ஆர்ப்பாட்டம் மீது காவல்துறை நடத்திய அடக்குமுறையை கண்டித்தும் ராகுல் காந்தி போராட்டத்தில் ஈடுபட்டார். இந்தியாவில் தேர்வு சர்ச்சையை அதை கையாள்வது தொடர்பில் அதிகரித்து வரும் அழுத்தத்தை எதிர்கொண்டுள்ள நாட்டின் கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் சீர்திருத்தங்கள் செய்வதில் அரசு உறுதியாக உள்ளது என்றும் தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
உக்ரைனிய ஜனாதிபதி விளாடிமிர் செலன்ஸ்கி தன்னுடைய ராணுவ தலைமை தளபதி அலெக்சாண்டர் சிர்கியை பதவியிலிருந்து நீக்கியுள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ரஷ்யாவின் முழு அளவான படையெடுப்பு தொடங்கியதிலிருந்து உக்ரைனின் ராணுவ தலைமையில் மேற்கொள்ளப்பட்ட மிக முக்கிய மாற்றங்களில் ஒன்றாக இது கருதப்படுகிறது. முன்னதாக அந்த நாட்டின் பிரபல பாதுகாப்பு அமைச்சராக இருந்த மைக்கேலோ ஃபெடோரோ கடந்த வாரம் பதவியிலிருந்து நீக்கப்பட்டார். இந்த நீக்கத்தை கண்டித்து உக்ரைனில் பல்வேறு கண்டன போராட்டங்கள் வெடித்தன. இந்நிலையில் பாதுகாப்பு அமைச்சர் பெரரோவுடன் தளபதி சிர்கிஸ்க்கு நிலவி வந்த கருத்து வேறுபாடுகளே இந்த அதிரடி நீக்கத்துக்கு முக்கிய காரணம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.